ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் தமிழ்நாட்டின் நலன்களுக்கு முற்றிலும் விரோதமான முறையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற மத்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து பேசுவதற்கும், திருப்பூர் நிலைமைகள் இது குறித்து மாநில முதலமைச்சரிடம் மாநில கண்காணிப்பு குழு கூட்டத்தில் 15ஆம் தேதி நடந்தபோது நான் முன்வைத்த சில கோரிக்கைகளையும் சொல்லுவதற்கான முறையிலே தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் காசி தமிழ் சங்கம் என்ற பெயரால் மத்திய கல்வி அமைச்சர் பகிரங்கமாக தமிழ்நாட்டை மிரட்டி இருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியதாகும். பொறுப்புள்ள இடத்தில் ஒரு பொறுப்பற்ற பேச்சை பேசுகிற மனிதர் கல்வித்துறையில் மந்திரியாக இருக்கிறார் என்பதுதான் கவலை அளிக்கிறது. மாநிலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 2152 கோடி கல்விக்காக வழங்க வேண்டிய நிதி, அது வழங்கப்பட வேண்டிய ஒன்று. வழங்கப்பட வேண்டிய ஒன்றை வழங்க முடியாது. மும்மொழி கொள்கையை ஏற்று புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் வழங்குவோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது என்பது மாநிலத்திற்கு எதிரான ஒரு போர் பிரகடனம் போல் தெரிகிறது. இவற்றை தமிழ்நாடு சந்திக்கும், எதிர்த்து போராடும், முறியடிக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறோம். அதேபோல் மத்திய பட்ஜெட்டிலும் தமிழ்நாட்டின் நலன்கள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. நடைமுறையில் அது ஒரு பீகார் பட்ஜெட் மாதிரி தான் அமைந்திருக்கிறதே தவிர இந்தியாவுக்கான பொது பட்ஜெட்டாக அது அமையவில்லை. பல்வேறு நலன்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றி விரித்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எல்லா விஷயங்களும் வெளிப்பட்டிருக்கின்றன. ஒரு உதாரணத்திற்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். 2019 நான் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். ஈரோடு மாவட்டத்தில் பர்கூர், கடம்பூர் 2 பகுதிகளிலும் மலையாளி என்ற பெயரில் உள்ள பட்டியலின மக்கள் எஸ்டி வாழ்ந்து வருகிறார். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 12 மாவட்டங்களில் அந்த மலையாளி இன மக்களுக்கு எஸ்டி சர்டிஃபிகேட் வழங்கப்படுகிறது. ஆனால் ஈரோட்டில் மட்டும் வழங்கப்படுவதில்லை. இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அவருக்கு கொடுத்ததோடு பிரச்சனை நாடாளுமன்றத்திலேயே 2 முறை கிளப்பி விவரங்களை எடுத்து சொல்லியும் அவர்கள் அரசியல் சட்ட திருத்தத்தை முன்வைக்கவில்லை. எனக்கு எழுத்துப்பூர்வமாக மத்திய பழைய அமைச்சர் அர்ஜுன் முண்டா எழுதிய கடிதத்தில் மாநில அரசு பரிந்துரை செய்தால்தான் நாங்கள் இவற்றிற்கான திருத்தத்தை முன்வைக்க முடியும் என்று தெரிவித்தார். அதையும் இணைத்து மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசும் சிபாரிசை பரிந்துரையை அனுப்பிவிட்டது. அதற்கு பின்னர் புதிய அமைச்சரிடமும் போன
15 தினங்களுக்கு முன்னர் நான் மனு கொடுத்து இந்த விவரங்களோடு ரிலேட்டடான எல்லா பேப்பர்களையும் இணைத்து கொடுத்து வலியுறுத்தினேன். ஆனால் இன்னமும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இல்லை. ஏனென்றால் இது தமிழ்நாட்டு பிரச்சனை என்ற முறையில் அவர்கள் பார்க்கிறார்கள். அதேபோல் நான் முன்னரும் வலியுறுத்தினேன், இந்த அவையிலும் வலியுறுத்தினேன். திருப்பூர் என்பது வட மாநிலங்கள் பலவற்றிலிருந்தும் வேலை தேடி வருவதற்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக உள்ள ஒரு மெயின் சென்டர் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, வட மாநிலத்திற்கும். அப்போ இங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழில் பனியன் இண்டஸ்ட்ரி. இந்த பனியன் இண்டஸ்ட்ரியின் மூலம் பெறுகிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் குறிப்பிட்ட சதவிகிதம் இந்த மாவட்டத்தின் உள்கட்டமைப்பு தேவையை நிறைவேற்ற ஒதுக்க வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபாரினர்ஸ் நிறைய வரக்கூடிய இடம், பையர்கள் வரக்கூடிய இடம். இந்த இடத்துல போதுமான உள்கட்டமைப்பே கிடையாது. அதனால் அதுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரியும் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளில் ஒரு மிகச்சிறந்த உதாரணம், முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சி என்பதற்கு இந்த ஆனந்த விகடன் இணையதளம் முடக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு கார்ட்டூன் போட்டதற்காக ஒரே ஒரு கார்ட்டூன் போடப்பட்டதால் அது முடக்கப்பட்டு விட்டது. 3 இராணுவ விமானங்கள் வந்து நம்முடைய இந்தியாவில் அங்கு வாழுகிறவர்கள் சட்டவிரோதமானவர்கள் என்று இறக்கிவிட்டு போயிருக்கிறார். அதில் ஜெய்சங்கர் ஃபாரின் மினிஸ்டர் பிரதமரும் அதை நியாயப்படுத்துகிறார்கள். கண்டனமே தெரிவிக்கவில்லை, ஒரு வரி கூட தெரிவிக்கவில்லை. அது வழக்கமான முறைதான் என்று ஜெய்சங்கர் சொல்லுகிறார், பிரைம் மினிஸ்டர் சொல்றார். அமெரிக்காவில் அவர் அமெரிக்காவில் இருக்கிற போதே அப்படியே அனுப்பப்பட்டிருக்கிறார். இதை கண்டிக்காத ஒருவர் பிரைம் மினிஸ்டராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்தியர்களை கைகளிலும் கால்களிலும் என்ன விமானத்திலிருந்து குதித்தா ஓடி விடுவார்கள். என்ன முறை? அநாகரிக முறை. இந்த அநாகரிகமாக இந்தியர்கள் நடத்தப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் வெனிசுலா எங்க விமானத்தை அனுப்பி நான் பெற்றுக்கொண்டோம், திருப்பி விடுறோம். எங்கள் நாட்டு மக்களை விலங்கு பூட்டி அனுப்புவதை ஏற்க முடியாது, கடுமையாக கண்டனம் செய்கிறோம் என்று தெரிவிக்கிறார். சின்ன நாடுகள் கூட தெரிவிக்கின்றன. ஆனால் மோடிக்கு அதில் தைரியம் இல்லை. ட்ரம்பை கண்டால் அஞ்சி நடுங்குகிற ஒரு பிரைம் மினிஸ்டரை நாம் பெற்றிருப்பது, அதுவும் விலங்கிட்டு அனுப்பப்பட்டதற்கு பின்னரும் அது தவறு என்று கூட சொல்ல மறுக்கிற ஒருவர் பிரதமராக இருப்பது வெட்கக்கேடானது. இந்த முறையை நாங்கள் கடுமையாக ஆட்சேபிக்கிறோம். அடுத்து பார்த்தீர்களே ஆனால், ஏதோ அமெரிக்காவுக்கு போய் பெரிய சாதனை படைத்து விட்டது போல் தெரிவிக்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது? துரதிர்ஷ்டவசமாக இரண்டொருவர் அதை பாராட்டுகிறார்கள், வேறு கட்சிகள் இருக்கிறவர்கள் கூட. அது ஏற்கத்தக்கதல்ல. அவருடைய இந்தியாவினுடைய இறக்குமதி குறைவு, ஏற்றுமதி அதிகம் அமெரிக்காவுக்கு. இது இந்தியாவுக்கு லாபகரமானது, அமெரிக்காவுக்கு பயன்படாது. மோடி என்ன செய்கிறார்? நீ எந்த அளவுக்கு இருக்கிறையோ அதே அளவுக்கு என்னுடைய வாங்கணும். இது அவன் கிளவரா ட்ரம்ப்பு
ஒப்பந்தங்களின் மூலம் ஏறத்தாழ நான் அந்த பர்டிகுலர் இப்போ எனக்கு நினைவில் இல்லை எவ்வளவு கோடிகள் இறக்குமதிக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பூரா தலையில் கட்டி விட்டாங்க இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விமானம் F-35 நினைக்கிறேன், அது ஆமாம், அது இப்போ அவசியமாக இல்லை, இப்பொழுது ஒரு தேவையான விஷயம் அல்ல. அதுக்கு மிகப்பெரிய, ஏன்னா அமெரிக்கா போர் தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய முதலாளிகள் தான் அந்த நாட்டின் அதிகாரத்திற்கு வருகிறவர்களை தீர்மானிக்கிற பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அவங்க தங்களுடைய ஆயுத வியாபாரத்தை நடத்திக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி கொண்டார்கள். விமான இறக்குமதி ஆகட்டும், மற்ற இப்போ ஈரானில், சோவியத் ரஷ்யாவில் இருந்து நம்ம எண்ணெய் வாங்குகிறோம், மற்ற பெட்ரோலிய பொருட்களை வாங்குகிறோம். அதை தடுக்கிறதுக்காகவே இங்கிருந்து வாங்க வேண்டும் என்று மிரட்டி ஒப்பந்தத்தை போட வைத்திருக்கிறார் ட்ரம்ப். எந்த பலனும் கிடையாது இந்தியாவுக்கு. அது விரிவாக ஆராயப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா அது பற்றிய முழு விவரங்கள் கிடைக்கல. ஒப்பந்தம் பற்றிய முழு விவரங்களும் வெளிவருகிற போதுதான் இந்தியா எந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு சுமை ஏற்றப்பட்டிருக்கிறது என்பது புரியும். அதுவும் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்கள்ல அதுக்கான மெட்டீரியல்களை எடுத்து பரிசீலித்து அது பற்றி தீர்மானிக்கலாம். அடுத்து டிசா மீட்டிங் 15ஆம் தேதி இன்றைக்கு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கு. இப்பொழுது சமீபத்தில் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். 6 மாதங்களுக்குள் சிக்கல் இல்லாத, பிரச்சனைக்கு அப்பாற்பட்ட இடங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று அறிவித்தார்கள். அவற்றையெல்லாம் கவனத்திற்கு கொண்டு நான் நேரடியாக அதில் பிரச்சனையை கிளப்பி பேசி, திருப்பூரில் அண்ணா காலனி, இங்கே நம்முடைய அங்கேரிபடை ரோட்டில் இருக்கு, அதில் கலைஞர் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அது குடியிருப்பவர்களுக்கு உடைமையாக்கப்பட்டுருச்சு ஒரு பகுதி. இன்னொரு பகுதி உள் வாடகைக்கு இருந்தவர்களுக்கு இன்னும் வழங்கப்படலை. அவற்றை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து நேரடியாக வலியுறுத்தியும் நிறைவேறலை. இன்னும் பதில்கள் வந்துக்கிட்டே இருக்கிற வழி நிறைவேறலை. இந்த வருடத்தையும் முன்வைத்து அவர்களுக்கு அந்த இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதில் அது பாசிட்டிவாக கவனிக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் பெரிச்சிபாளையம் காலனி 1964 வாக்கில் அது கட்டப்பட்டது. அது இங்கே நம்முடைய முனிசிபல் ஒர்க்கர்களுக்காக கட்டப்பட்டது. முனிசிபல் ஒர்க்கர்கள்னா சுகாதார பிரிவில் பணியாற்றக்கூடிய ஒர்க்கர்களுக்காக கட்டப்பட்டு, அந்த காலத்தில் அது அதிக தூரம் அங்கு போய் குடியிருக்க முடியாது என்று அவர்கள் நிராகரித்து விட்ட நிலையில கார்பரேஷன், முனிசிபாலிட்டி அது வாடகைக்கு விடப்பட்டு இப்போ வாடகையில் குடியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 135 பேருக்கு மேலே இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்க வேண்டும். இது எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேலே அவங்க குடியிருந்து வர்றாங்க. இந்த பிரச்சனையும் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பட்டுக்கோட்டையார் நகர், இங்கே நம்ம எந்த வார்டு 55, அதில் நான் 96-2001 எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் அதில் ஒரு பெரும்பகுதி 100க்கு மேற்பட்டவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தோம். அது கலைஞர் இருந்த காலத்தில் வாங்கி கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதி நின்று போயிடுச்சு.
வழங்கப்படல. அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. அதையே நிறைவேற்ற வேண்டும்ங்கிற முறையிலையும் அதையும் பிரச்சனையை கிளப்பி முதல்வரிடம் வழங்கப்பட்டது. வேறு சில இது மாதிரி பட்டா பிரச்சனைகள் குறித்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சில ஆதாரங்களோடையும் கொடுத்துருக்கோம். அதன் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். கடைசியாக சொன்னால் திருப்பூர் நகரம் ரொம்ப திணறுது. டிராஃபிக்கில் ரொம்ப சிக்கல். அவினாசி ரூட்லேருந்து 40 நிமிஷத்தில் கோயம்புத்தூர் போயிடலாம், 35-40 நிமிஷத்தில். ஆனால் அவனாசி ரூட்லேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. டிராஃபிக்கு அதுவும் மேரேஜ் டேலாம் இருந்தால் ரொம்ப அதிகமான போக்குவரத்து நெரிசல் அதிகரிச்சிருக்கு. அதனால் இப்போ கூட இன்னைக்கு ஏதோ திட்டங்கள் நிறைவேறுன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த போக்குவரத்து நெருக்கடியை தீர்ப்பதற்கு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி அமைக்கணும். அது அமைச்சு அந்த நிபுணர்கள் குழு என்ன பரிந்துரை செய்கிறது என்ற அடிப்படையில் இந்த இதுக்கு தீர்வு காணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீரபாண்டியிலிருந்து அம்மாபாளையத்து வரைக்கும் ஃப்ளைஓவர் கட்டணும். அது குறிப்பிட்ட இடங்களில் பூரா இணைப்பு சாலைகளும் வரணும். வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு திட்டமிடலைன்னா எதிர்காலத்தில் திருப்பூரில் நடக்கவே முடியாத நெருக்கடி ஏற்படும். அதனால் நான் அழுத்தி வலியுறுத்துவது, நிபுணர் குழு மாநில அரசு அமைக்க வேண்டும். இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மையம் எங்கும் இல்லை. திருப்பூர், கோவை, ஈரோடு இந்த 3 பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா வரம்பற்ற அளவு வடமாநில இளம் பகுதியினர் வேலை தேடி வருகிறார். ஏனென்றால் அங்கெல்லாம் அந்த பிஜேபி ஆட்சியில் வேலையின்மை அதிகரிச்சிருச்சு பெரும்பகுதி மாநிலங்கள்லையும். அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கில் ஜனங்க வந்து குவிகிறாங்க. ஏன்னா அங்கே வேலை வாய்ப்புக்குரிய திட்டங்கள் எடுக்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்துமே நடக்கலை. அதனால் வேலை தேடி வருகிற இந்த திருப்பூரில் இந்த நெருக்கடியை தீர்வு பண்ணுறதுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற திட்டம் தீட்டப்பட்டு அதை பரிந்துரை பெற்று நிறைவேற்றணும். அப்புறம் இது ஒரு சரணாலயமாட்ட ஆயிடுச்சு திருப்பூர். பல்வேறு பகுதிகளிலிருந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மறைந்து வாழ்வதற்குரிய பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிறது. இது ரொம்ப சீரியஸ் மேட்டர். இதுல எப்படிப்பட்டவங்களும் வந்துடலாம். அதனால் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் விங் போடணும். மக்களோடு இருந்து ஊடுருவி இந்த குற்றச்செயல் புரிகிறவர்களின் ஊடுருவல்களை தடுக்கிறதுக்குரிய பொருத்தமான யுக்திகளின் கீழ்மட்ட லெவல்ல கண்டறிந்து அது அப்புறப்படுத்தப்படணும். அதெல்லாம் விஷக்கலைகள் அப்புறப்படுத்தப்படணும். அப்புறம் இன்னும் ரொம்ப சீரியஸான விஷயம், கஞ்சா போதைப் பொருள் இளைய தலைமுறையை கெடுத்து குட்டிச்சோராக்கக்கூடிய போக்குகள் தங்கு தடை இல்லாமல் நடந்துட்டு இருக்கிறீங்க. இவற்றையும் தடுத்து நிறுத்தணும். அதை காட்சி இது ரொம்ப அதிகமான தீங்கு. அதனால இதை இது ரொம்ப வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த போலீஸுக்கு அவர்களோட லிங்க் இருக்கிறதா கருதுவதற்கு உரிய சம்பவங்கள் இடமளிக்கிறது.
ஒரு ஏரியாவில் கஞ்சா விற்கிறத ரிப்போர்ட் பண்ணார்னா அவர் கஞ்சாக்காரர்களால் மிரட்டப்படுகிற சம்பவங்கள் என் செய்திக்கு வந்திருக்கு. அப்படின்னா அவர்கள் ஒரு தீய செல்வாக்கை செலுத்துகிறார்கள் போலீஸிடம் அப்படின்னு தான் பொருள். இதை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா பொதுமக்களுக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் பாதுகாப்பு இல்லைங்கிற நிலை ஏற்படுவது ஆபத்து. தமிழ்நாட்டில் சில பல அதுக்கு மோசமான உதாரணங்கள் இருக்கிறது. அவற்றையும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. வேற ஏதாவது சொல்றது தான் சொல்லு. விவசாயிகள் நடத்தக்கூடிய கல்வி இருக்குது அப்படிங்கிறது மும்மொழி கொள்கைங்கிறது மொழி கொள்கைங்கிறது காலாவதியான தனிப்பட்ட நபர்கள் எங்க படிக்க வைக்கிறாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. பொது கொள்கை, அரசின் பொது கொள்கை எதுவாக இருக்கணும். இங்கே மும்மொழி கொள்கை கொண்ட புதிய கல்வி கொள்கையை நம்ம ஏற்பதில்லை. யார் இந்தி படிக்காதீங்கன்னு நம்ம சொல்றதில்லை. 7 மொழி வேணாலும் படிக்கலாம். அதனுடைய அறிவாற்றலை பொறுத்த விஷயம், திறமையை பொறுத்த விஷயம். ஆனால் திணிப்பதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்காது. இப்போ நீங்க கடைசியா முதலமைச்சர் திருப்பூர்ல இந்த வரி விதிப்புல மாற்றங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம், உறுதியாக பரிசீலிக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அதற்கு பின்னால் நெருக்கி வசூலிக்கிற முறை கைவிடப்பட்டிருக்கு. இப்போ வசூல் நடக்கிறது இல்லை. கட்டாயம் அதை பரிசீலிப்பார்கள் என்பதும் சொன்னோன்னையுமே சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு இதை நிறுத்தி வைக்கலான்னு சொல்கிறாரு. எப்படி என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணி சொன்னால் செய்யலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரக்கூடும் என்று நான் நம்புகிறேன். அது விவசாயிகள் முன்வைக்கிற கோரிக்கை நியாயமானது. அவற்றையும் நானும் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அதை வலியுறுத்தி உடனடியாக ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் முன்வைப்பேன். எங்க ஆட்கள் இல்லை, அதனால சில வெளியிலிருந்து வர்றாங்க. இங்க ஆட்கள் இல்லை, அதனால வெளியில் இது என்ன இருக்கா. வட மாநிலங்களிலிருந்து தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்து வர்றதுங்கிறது வட மாநிலங்களில் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பொருள். அப்ப இங்க வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப இது எந்த அளவுக்கு நீடிக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையில அரசு கடைபிடிக்கக்கூடிய கொள்கை என்பது எம்எஸ்எம்இஸ் அழிச்சு அதனுடைய மார்க்கெட்டை அந்நிய கம்பெனிகள் கைப்பற்றுவதற்கு வழி செய்வதுதான் லிபரலைசேஷன். அந்த விளைவில் இதே பனியன் இண்டஸ்ட்ரியை நீடிச்சு நிற்க ஒன்றிய அரசின் கொள்கைகள் அனுமதிக்காது. இது வேணா காலம் நகர நகர எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஏதோ இந்த 2-3 மாசமா கொஞ்சம் ஸ்பீட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. இது டெம்பரரி தான். பர்மனண்ட்டாக வேணும்னா கார்ப்பரேட் கொள்கையிலிருந்து ஒன்றிய அரசு மாற்றிக்கொள்ளாமல் எம்எஸ்எம்இஸ் பிழைக்க வைக்கவே முடியாது. இதனுடைய இருப்பை தொடர்ந்து நீடிக்க வைக்க முடியாது. அதனால் அந்த கொள்கை மாற்றம் ஏற்படணும். இந்த கொள்கை மாற்றம் ஏற்படுவதற்கு சிபிஐ உட்பட இடதுசாரிகள் போராடணும். ஒரு நாள் உள்ள போய் ஆய்வுக்கு போகலான்னு இருக்கேன். நான் அதை ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் சொல்லியிருக்கேன். அது தேதியை தீர்மானிச்சுட்டு உங்களையும் அழைத்து கொண்டு அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுடைய ஓவரால் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கலாம். மறுபடியும் பார்லிமெண்ட் கூடுறதுங்கிறது மார்ச் 10 தான். இந்த இன்பிட்வீன் ஏதாவது ஒரு தேதியில் உங்கள் அனைவருக்கும் தகவல் கொடுத்து வர வச்சு நேரடியாக அதிகாரிகளுக்கு தெரிவித்து வர வச்சு அங்கே கம்ப்ளீட்டாக இன்ஸ்பெக்ஷன் மேற்கொள்ளலாம்.
நான் அங்கே பார்க்கல. பட் அப்படி இருந்தால் அது கடுமையான மீறல் தான். அது உரிய நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய தவறு. ஓராண்டுக்கு முன்னாடி விசா கூட தேர்தல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கை என்ன சார் இதில் ஒன்று? இப்போ அந்த அணை திட்டம் ஒன்று பேசியிருக்கோம். இங்கே ஒரு கூட்டம் அந்தியூரில் நடத்தியிருக்கிறோம், கோபியில் நடத்தியிருக்கோம். அதாவது மோயாறு பாண்டியாறு இணைப்பு திட்டம். அதே மாதிரி இப்போ தோணிமடுவு திட்டம் முதலமைச்சர்கிட்டயே விரிவான திட்ட அறிக்கைகளோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் மனு கொடுத்துட்டு வந்தேன். அதன் மீது கீழே ப்ராசஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து சிலதை எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க. தோணிமடுவு திட்டம் அந்தியூர் மலைப்பகுதியிலிருந்து வருது. அதே மாதிரி தான் இங்கேயும் இதற்கான கூட்டம் இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் பார்லிமெண்ட் முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த 3 பகுதிகளிலுமே அதற்கான திட்ட அமுலாக்கத்தை கோரி சிறப்பு மாநாடுகள் நடத்தப்பட இருக்கு. அது பின்னர் அறிவிக்கப்படும். இத்தகைய போக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக கருத இடமளிக்கிறது. இது குறித்து அரசு உடனடியாக பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு தெளிவாக பதில் எல்லாம் கொடுத்துட்டோம், புரியுதுங்களா? அது அவ்வளவுதான் பண்ணியிருக்கிறோம். நாங்க ஸ்பாட்டுக்கு போய் கேளுங்க, அந்த எல்லாத்தையும் இணைச்சு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அது என்னன்னு பார்ப்போம். இல்லை எந்த நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதனால இப்போதைக்கு இதுதான் மௌனம் தான் பதில். வெயிட் அண்ட் சீ தான். கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஸ்பாட்டுக்கே போய் விசிட் பண்ணோம். ரைட்.